Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஒன்று, நீதி என்னத்தை கொண்டு வருகிறது? நீதி நிமித்தமாக நமக்கு தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். முதலாம் வசனத்தில் பாருங்க, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம்னு சொன்னா, நாமெல்லாம் கர்த்தருக்கு எதிரானவர்களா இருந்தோம், கர்த்தருக்கு விரோதிகளா இருந்தோம், எதிரும் புதிருமா இருந்தோம். கர்த்தரும் நாமும், அவர் நம்மை நோக்கி பார்க்க முடியாத சுத்த கண்ணரா இருக்கிறார். அவர் பரிசுத்த தேவன். நாம் பாவிகளா இருந்தோம், கர்த்தரோட சேர முடியாத நிலையில இருந்தோம். அப்படி எதிரும் புதிருமா இருந்தோம், விரோதிகளா இருந்தோம், பிரிஞ்சிருந்தோம். இப்போ என்ன இருக்குது? பீஸ் வித் காட்னு சொன்னா, அந்த பிரிவினை நீங்கி, அந்த எதிர்ப்பு நீங்கி, தேவனுக்கு விரோதமாக இருந்த நான், அக்கிரமக்காரனா இருந்த நான், பாவியா இருந்த நான், சத்ருவா இருந்த நான், கர்த்தருக்கு சத்ருவா இருந்த நான், இப்போ என்ன ஆயிட்டேன்? அவரோடு கூட ஒரு சமாதானம் எனக்கு உண்டாயிருக்கிறது. இதுதான் ஆரம்பம் பாருங்க. சரி, ரெண்டாவது, we have access with God through righteousness. நீதியின் மூலமாக நமக்கு தேவனிடத்தில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம்னு அடுத்த வசனம் சொல்லுது. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து, ஸ்லாக்கியத்தை, எந்த ஸ்லாக்கியம்? பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம். எல்லாம் சொல்லுங்க, பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம். தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களுக்குள்ளும் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம், தேவனுடைய பிரசன்னத்தில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் நம்மளை இப்போ ஃபேவரபுளாக பார்க்குறாரு. நம்ம பார்க்கும்போது ஒரு நண்பனை போல பார்க்குறாரு, வரவேற்கிறாரு, நம்ம தயவோடு அவர் காண்கிறார். இந்த வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா, ஆக்சஸ் என்ற வார்த்தை, பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் என்கிற இந்த வார்த்தைகள் எங்கேருந்து வருதுன்னா, இப்போ நீங்கள் யாராவது ஒரு பெரிய மனுஷனை பார்க்கணுன்றீங்க, நீங்கள் பிரைம் மினிஸ்டரே பார்க்கணுங்கிறீங்க. ஒருவேளை எனக்கு அவர் தெரிஞ்சிருந்தா, ரொம்ப நண்பராக இருந்தால், நான் என்ன சொல்லுவேன்? அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லைங்க, அவர்கிட்ட பேசி நான் உங்களை பார்க்குறதுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லுவேன். கொண்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்? கொண்டு போயிட்டு அவர்கிட்ட, எனக்கு அவர்கிட்ட போக முடியும். கொண்டு போயிட்டு அவர்கிட்ட உங்களை என்ன பண்ணுவேன்? நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன். அப்போ நீங்களும் அவரும் பேசலாம். ஒரு சந்திக்க முடியாத ஒரு மனுஷன்கிட்ட போய், சாதாரணமாக பார்த்துட முடியாத ஒரு ஆள்கிட்ட என்ன பண்ண முடியுது? இப்போ போய் என்னுடைய உதவியின் மூலமாக நீங்கள் போய் என்ன பண்ண முடிஞ்சது? பார்க்க முடிஞ்சது இல்லையா? அதுதான் அந்த பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். அந்த பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி தர்றார் இயேசு. இயேசுடைய மீட்பு தான். நம்ம தூரமாக இருந்தோம், வர்றதுக்கு தகுதியற்றவர்கள், நம்ம யாரோ கடவுள் யாரோன்ற மாதிரி இருந்தோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? நான் கடவுளோடையே இருந்தேன், ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. யாராவது உங்களை அங்கே கொண்டு போக முடியும்னா அவர் தான் கொண்டு போக முடியும். என்னால் என்று ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு சொன்னார். அவர் என்ன பண்ணுறாரு? கொண்டு போய் சேர்க்கிறார். அங்கே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணி தர்றார். இதில் இன்னொரு காரியம் என்னன்னா, நாமெல்லாம் தேவனிடத்தில் வர ஸ்லாக்கியத்தை பெற்று தந்தால் மட்டும் போதாது, நாம் வரக்கூடிய நிலைக்கு ஆக வேண்டும். திரும்பியும் உதாரணத்துக்கு போவோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? வெறும் லுங்கிலே விஷயத்தை முடிச்சிருவாங்க. வாழ்க்கையே லுங்கியில் முடிஞ்சிடும். ஒரு லுங்கி பனியன் ஊரில் இருக்க அத்தனை பேர் அதிலே பார்த்துட்டு வந்துடுவாங்க. காலையிலேருந்து ஆஃபீஸ் போகிறதும் அதுதான். ஏதோ வயலுகளுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன், கடைக்கு போவாங்க, அங்கங்கே போவாங்க, மார்க்கெட்டுக்கு போவாங்க, எல்லாம் லுங்கி பனியன்லேயே விஷயத்த, அது போதும் அவங்க ஊருக்கு, அவங்க இதுக்கு அது போதும்னு அவங்க நினைப்பு, அப்படியே போயிட்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆளை பிரைம் மினிஸ்டர்ட்டே கூப்பிட்டு போனால் எப்படி கூப்பிட்டு போகிற? லுங்கியும் பனியனோட கூப்பிட்டு போக முடியும்? முதல்ல அவர் கூப்பிட்டு, ஏப்பா இந்த முதல்ல இந்த சாணி அழுனது, இந்த விரட்டி தட்டினது, இந்த நாத்தமெல்லாம் போகணும், முதல்ல உன்னை குளிப்பாட்டணும். முதல்ல குளிப்பாட்டி இந்த லுங்கியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு நல்ல பேண்ட்டு சட்டை இல்லை ஏதாவது வேட்டி சட்டை என்னத்தையா வாங்கி போட்டு நீட்டாக ஒன்று அயன் பண்ணி நல்லா போட்டு பெரிய மனுஷனை பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கேற்ற ஒரு விதத்தில் போகணும். அங்கே போனால் உள்ளே விட மாட்டாங்க, இல்லைண்ணா அதுக்கேற்ற ஒரு விதத்தில் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி அவரை போட்டு குளிப்பாட்டி உடுத்தி எல்லாம் பண்ணி காயத்தைப்படுத்தி கொண்டு போகிறோம். இயேசு அதைத்தான் நமக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நம்மை கழுவி, தகுதியற்றவர்களாக இருந்த நம்மை கழுவி, அவருடைய நீதியின் வஸ்திரத்தினாலே நம்மை உடுத்தி, தேவனுக்கு முன்பாக வர தகுதியற்றவர்களாக இருந்த நம்மை கழுவி சுத்திகரித்து உடுத்தி அதற்கு ஏற்றவர்களாக ஆக்கி அப்புறம் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை
உண்டு பண்றார். இந்த பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தில் இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் என்றது என்னைக்கோ ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கொடுப்பாங்க போனா இல்லையா. பெரிய ஆட்களை பார்க்க போனேன்னு சொல்லுவாங்க, 5 நிமிஷம் இருக்கு, கரெக்டாக சீக்கிரம் போங்க, கடகன்னு பேசிட்டு வெளியே வாங்கன்பாங்க இல்லையா. 5 நிமிஷம் தான். ஆனால் இந்த பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தினுடைய இது என்னன்னா, ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 வருஷத்துல ஒரு முறைன்னு கிடையாது, நிரந்தரமான பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். அதனாலதான் சொல்லி இருக்குது, இந்த பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்ததுன்னா இட்ஸ் a permanent access, not access once in a while, not an occasional access or a rare access, it is a permanent access. இது நிரந்தரமாக பிரவேசிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். இருக்கீங்களா? நிரந்தரமான ஸ்லாக்கியம். அவருடைய சமூகத்தில் என்றைக்கும் எப்பொழுதும் செல்லலாம். உங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு போற மாதிரி அது. தகப்பன்கிட்ட போறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அவ்வளவு உரிமை இல்லையா. நான் படிக்கிற காலத்தில் என் கூட படித்த சில மாணவர்கள்லாம் வெளிநாட்டில் படித்த பாருங்க, அங்கே சில மாணவர்கள்லாம் வந்து உடைந்து போன குடும்பத்திலேருந்து வந்தவங்க. சில நேரத்தில் இந்த லீவுக்கு போகும்போது அவங்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். சில நேரத்தில் அவங்க ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சு போய் அவங்க வேறு கல்யாணம்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால் இவங்க அப்பா அம்மாவை கால் பண்ணி கேட்கணும், நான் வரலாமா, உங்களுக்கு ஓகேயா அது அப்படின்னு கேட்கணும். அவங்க ஒரு வேளை சில நேரத்தில் வேறு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க, நீ வராதப்பா இந்த கிறிஸ்மஸுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லிவிடுவாங்க. இப்படியெல்லாம் சில குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினையின் காரணமாக இந்த பிள்ளைகளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எனக்கெல்லாம் அதில் அது 20 வயசில் நான் படிக்க போன பாருங்கள், எனக்கு நம்ப முடியல இப்படி கூட இருக்கான்னு. அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு கேட்டா போனோன்னு நான் ஒருத்தன்ட்ட சொன்னேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் நான் பொட்டி தூக்கி நேராக போய் இறங்கிடுவேன், எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே தான் இருப்பாங்க, அப்பா போயிட்டாரு அம்மா போயிட்டாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அங்கே தான் இருப்பாங்கப்பா. எனக்கு அது புரிஞ்சுக்க முடியல அந்த காலத்தில். எனக்கு வந்து அது வந்து புதிராக இருந்தது எனக்கு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது. நிறைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிரிவினை வந்து எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு, பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு அப்படிலாம் இருக்கிறாங்க. தகப்பன் வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு போகிறதுனா கூட அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அது நினச்ச நேரத்துக்கு போக முடியாது, அந்த உரிமை கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்லுகிறேன், உங்கள் சொந்த தகப்பன் வீட்டுக்கு இந்த பூமியில் நீங்கள் போக முடியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பரலோக தகப்பன் என்றைக்கும் உங்களை வரவேற்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம்னா எப்போதும் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம், என்றென்றைக்கும் அங்கே தங்கும் ஸ்லாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். 3வது, அதே வசனத்தில் சொல்லப்படுகிற 2ஆம் வசனத்திலே, தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை, மகிமையின் நம்பிக்கை. ஒரு அடக்கத்துக்கு போயிருந்தேன், அங்கே போய் அடக்கம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நெருக்கமான ஒருத்தர் இறந்துட்டாரு, வயதான மனுஷன். அவர் அடக்க போயிருந்தேன். அந்த போகும்போதெல்லாம் எனக்கு இது ஞாபகம் வரும் பாருங்க, மகிமையின் நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை வந்து இந்த உலகத்தோடு இப்போ முடிஞ்சிடல, மகிமையின் நம்பிக்கை. நம்ம ஊரில் சில ஆளுங்க சொல்லுவாங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் பிரதர் கடைசியில் இந்த 3க்கு 6 தான் நமக்கு பெரிய தத்துவம். இதில் இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்களும் பெரிய பைபிளில் இருக்கிற வசனம் மாதிரி எடுத்து வச்சுக்கிறது. 3க்கு 6 பிரதர் அவர் சொன்னார் இல்லையா, அது ரொம்ப கரெக்டு அப்படின்பா. அவர் சொன்னது ரொம்ப 100க்கு 100 உண்மை பிரதர். உண்மையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னுடைய முடிவு வந்து கல்லறை அல்ல, என்னுடைய முடிவு மகிமை. என்னுடைய முடிவு பிதாவோடு வாழ்வு, நித்தியமாக மகிமையிலே அழியாமை, சாவாமை வாழ்வு. அதுதான் என்னுடைய முடிவு, அதுதான் உங்களுடைய முடிவு. இதுதான் இந்த மகிமையின் நம்பிக்கை என்று நாம் சொல்லுகிறோம். இருக்கீங்களா? அதனால தான் அவர் சொல்றாரு, சரீரத்தை கூட பாருங்க, கல்லறையில் வைக்கும்போது சில நேரத்தில் கல்லறையில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், பிரசங்கியா இருங்க. முக்கியமா நான் சில பிரசங்கியா எனக்கு பண்றதை பார்த்துட்டு நானே பயந்துட்டு இருக்கிறேன். போன உடனே கடகடை தூக்கி வை, மண்ணிலிருந்து வந்தா மண்ணுக்கே திரும்புவா, இந்த மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பா, புழுது, அப்படியே பக்குன்னு அடிக்கும். என்னடா இது, இவ்வளவு வாழ்ந்த மனுஷனை போய் கீழே வச்சு கடகடன்னு மண்ணை கொட்டுறாரு ஒரு பாட்டுக்கு. மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியா, சாம்பலுக்கு சாம்பலாக, இவ்வளவுதானா வாழ்க்கை. அதனால தான் பாருங்க, கல்லறையில் வந்தோன்னா எல்லாம் அழுக ரொம்ப ஓவராயிடும், ஓடு கதறுவாங்க கிறிஸ்தவம் கூட. ஏன்னா ஒன்றும் தெரியல அவங்களுக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் நான் எப்பவும் சொல்லுறது, ஓரமாக வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இங்கே வந்து அவர் அடக்கம் பண்ணல, அவருடைய சரீரத்தை தான் வைக்கிறோம். அவர் அங்கே போயிட்டாரு, அதை முதல்ல சொல்லணும். சரீரத்தை வீட்டில் வைக்க முடியாது, ஏன்னா இது அழுகிற சரீரம், கெடுற சரீரம், இது சாவுக்கு ஏதுவான சரீரம். அதனால இதை வந்து அடக்கம் பண்ண வேண்டிய அவசியமா இருக்குது. இது முடிவல்ல, இதில் வைக்கிறதுனால இந்த குழியை பார்த்து கடைசியில் இதுதானா அப்படின்னு நினைக்கக்கூடாது. கடைசியில் இது இல்லை, இது வந்து டெம்பரரி. இப்போ வைக்கிறேன், மண்ணிலிருந்து சரீரம் வந்தது, அதனால மண்ணில் கொண்டு வைக்கிறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தது, அது அங்கே போயிடுச்சு. சரீரம் மண்ணிலிருந்து வந்ததுனால இந்த சரீரத்தை கொண்டு வந்து கொஞ்ச நேரம் இங்கே வைக்கிறோம். ஏசு என்னைக்கு வருவாரோ தெரியும், திடீர்னு வருவார்.
எக்கால சத்தத்தோடு தேவ தூதரன் ஆரவார சத்தத்தோடு வருவார். வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி இருக்குது. ஏன் எழுப்புறார்? சரீரத்தை கூட விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த சரீரம் கூட அவருக்கு சொந்தமானது. வேதம் சொல்லுகிறது சரீரம் கர்த்தருடையது என்று. அவர் இந்த பூமியில ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையிலே என் சரீரத்தை கூட மீட்டிருக்கிறார். அதற்காக கிரயம் செலுத்தி என் சரீரம் கூட அவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. இன்றைக்கு அவர் இந்த சரீரத்திலே வாழுகிறார். இது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. என்னோட போகிறார், என்னோட வருகிறார், என்னோட சேர்ந்து அவர் ஊழியத்தை செய்கிறார். என் மூலமாக அவர் காரியங்களை நடப்பிக்கிறார். இந்த சரீரத்தில் இருக்க வாழ்க்கை முடிஞ்ச உடனே இந்த சரீரத்தை தூக்கி போட்டுடு அப்படின்னு சொல்லல. அவரு சொல்றாரு, அங்க வை, நான் திரும்ப அதை ரிகவர் பண்ணுவேன்றாரு. திரும்ப எந்த மண்ணோடு மண்ணு அது போச்சோ அந்த சரீரம், அந்த மண்ணிலிருந்து முதல்ல ஆதாம மண்ணிலிருந்து உருவாக்குற தேவன் நான். அதே மண்ணிலிருந்து இந்த சரீரத்தை எழுப்பி அழியாமையை சாவாமை இந்த சரீரத்துக்கு கொடுப்பேன், மகிமையை தருவேன். அந்த சரீரம் ஒருபோதும் சாகாது, அது உனக்கு திரும்ப தருவேன்றாரு. நம்மளாவது அநேகர் வச்சுட்டு வந்தோம்னா அதோட மறந்துடுறோம். அன்னையோட அழுத முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் 2 நாள் அழுதுட்டு அதுக்கப்புறம் மறந்துடுறோம். அவர் மறக்கிறதே இல்லை. அவர் சொல்றாங்க, வை நான் வருவேன்னு. எத்தனை 100 ஆண்டுகளா இருந்தாலும் இயேசு வருவார், அந்த சரீரத்தை எழுப்புவார், நமக்கு அதை திரும்ப சொந்தமாக்குவார். இதுதான் மகிமையின் நம்பிக்கை. இருக்கீங்களா? இந்த மகிமையின் நம்பிக்கை இருக்குதா? 4வது, அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு தைரியம், நாம் ஜெயிப்போம் என்கிற தைரியம். அது எப்படி சொல்லி இருக்கு பாருங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும். 3ஆம் வசனம், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களிலேன்னா உபத்திரவங்களை பற்றி மேன்மை பாராட்டுறது இல்லை, உபத்திரவங்களிலேயும், அதாவது உபத்திரவத்தின் மத்தியிலேயும் நாங்கள் என்ன பண்றோம்? மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்னு சொன்னா we boast. Why? Not about the tribulation, but the fact that we will win this battle in the tribulation. நாம் இந்த போராட்டத்திலே நாம் ஜெயிப்போம் என்கிறதுனாலே உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் துவண்டு போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாம் மேன்மை பாராட்டுகிறோம். ஏனென்றால் பலன் கர்த்தருடையது, யுத்தம் அவருடையது, பிரயாசம் அவருடையது, வெற்றி என்னுடையது. அப்ப பாருங்க எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. உபத்திரவம் பொறுமை உண்டாகுது. பொறுமையும் விசுவாசத்தையும் 2த்தையும் வச்சுதான் முன்னோர்கள் எல்லாம் எல்லாத்தையும் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதையெல்லாம் அடைஞ்சிருது. எப்படி அடைஞ்சாங்க? பொறுமையும் விசுவாசம் 2ம் சேர்ந்து தான். நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் காஃபி உலகத்தில் வாழ்றோம். இது போட்டு டிகாக்ஷன்லாம் போட்டு வடிகட்டி எல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. டோக்குன்னு ஒரு சொட்டு போட்டோமா, இதை தூக்கி இப்படி இருந்தோமா, அதை தூக்கி அப்படி இருந்தோமா. இப்போ மிஷினே வந்துடுச்சு. சார்னு அழுத்தினா அது பாட்டுக்கு குடிச்சிட்டு போயிட்டு இன்ஸ்டன்ட் காஃபி. இப்போ ரசமும் இன்ஸ்டன்ட் ஆகிடுச்சு, சாம்பாரும் இன்ஸ்டன்ட் ஆகிடுச்சு, தோசையும் இன்ஸ்டன்ட் ஆகிடுச்சு, எல்லாம் இன்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு எல்லாம் இன்றைக்கே வேணும், இப்போவே வேணும் அப்படிங்கிறது. கர்த்தர் வெற்றியை தர்றன்றாரு, ஆனால் இப்போவே வேணும். அவர் சொல்கிறாரு, இது வர்ற வழியில் தான் வரும். நல்ல வழியில் வர்ற வெற்றி அது வர்ற வழியில் தான் வரும். நீ பொறுமையோடு இருந்து எல்லா உபத்திரவங்களையும் மேற்கொண்டு எல்லாத்திலையும் ஜெயித்து தான் அந்த வெற்றியை நீ எடுக்க வேணும். அது கூட இருக்கிறன்றாரு, உதவி செய்கிறேன் அப்படிங்கிற. குறுக்கு வழியெல்லாம் கிடையாதுங்க, குறுக்கு வழியை போதிக்கிறது கிடையாது. அப்போ உபத்திரவம் என்ன உண்டாகிறது? பொறுமையை உண்டாகிறது. பொறுமைங்கிறது ஒரு கேரக்டர் ட்ரைட் பாருங்க. அது ஒரு நல்ல ஒரு சுவாபம். அது இருக்கிற மனுஷன் சோர்ந்து போக மாட்டான், விசுவாசத்தை கைவிட்டுற மாட்டான், நம்பிக்கை இழந்துட மாட்டான், தூக்கி எறிஞ்சிட்டு போயிட மாட்டான். ட்ரை பண்ணாங்க முடியல அப்படின்ட்டு. அவன் ஒரு நல்ல ட்ரைட் பாருங்க. அப்படிலாம் பண்ணால் என்ன ஆகுறது? கல்யாணம் பண்ணுறோம், பிள்ளைகள்லாம் பார்க்குறோம், முடியல அப்படின்னு வெளியே போயிட்டா என்ன ஆகுறது? பொறுமை உள்ளவன் அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையினுடைய தரமான ஒரு தன்மை. அது நல்லது. பொறுமை அதை உண்டாக்குதான். அது மட்டுமல்ல, பொறுமை பரீட்சையும். பரீட்சைனா எதுக்கு பரீட்சை வைக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில்? பாருங்கள், இந்த டீச்சருங்கெல்லாம் எதுக்கு பரீட்சை? நிறைய டீச்சருங்க இருக்கீங்க, எதுக்கு பரீட்சை வைக்கிறீங்க? இந்த பயலில் எப்படியாவது ஃபெயில் ஆகணும். நம்மளை கலாட்டா பண்ணிட்டே இருக்கானுங்க, அவனுக்கு சத்தம் போட்டே இருக்கான், எப்படியா ஃபெயில் ஆகணும்னா டெஸ்ட்டு கிடையாது. நிறைய போதிச்சிருக்கிறீங்க, அவன் கொஞ்சம் அடங்காமல் இருக்கிறான், என்ன பண்ணுறது? ஆனால் கஷ்டப்பட்டு போதிக்கிறீங்க. போதிச்சது விளங்குச்சான்னு பார்க்குறதுக்கு தான் டெஸ்ட்டு. அவன் எல்லாம் பாஸ் பண்ணால் உங்களுக்கு தான் பெருமையாக இருக்குது இல்லையா? எல்லாம் பாஸ் பண்ண தான் எதிர்பார்க்குறீங்க, அதுக்காக தான் போதிக்கிறீங்க. இந்த பயல்களும் பாருங்கள், அவனும் டீச்சரை விரோதியாக தான் பார்க்குறான். எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்காதீங்க. அவன் அப்படிதான். அந்த டீச்சர் ரொம்ப மோசம், புக்கில் இல்லாதெல்லாம் கேட்குமாக்கும், ரொம்ப கஷ்டமான கேள்வி தான் கேட்க. எப்படியெல்லாம் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் பாருங்க. டீச்சர் என்னமோ விரோதி மாதிரி,
பெரிய ஹிட்லர் மாதிரி அவனுக்கு நினைப்பு. டீச்சரை பார்த்தோன்னே அவர் ரொம்ப மோசமாக, ஐயோ அந்த வாத்தியாரா ரொம்ப மோசம் அப்படி தான் பேசுவானுங்க. ஏன்னா விரோதின்னு நினைப்பு அவனுக்கு. அவன் விரோதி கிடையாது. சில நேரத்தில் ரொம்ப புஷ் பண்ணுறாங்க, சில நேரத்தில் ரொம்ப கடினமான கேள்வி கூட கேட்குறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஏறி இருக்குது, இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியுதா, புக்கில் இல்லாத கூட கேட்குறாங்க. ஏன்னா வெளி சூழ்நிலைகளில் இதை நீங்கள் பயிற்சிவிக்க முடியுதான்னு சோதிச்சு பார்க்குறாங்க. அவ்வளோதான் ஒழிய உங்களுக்கு அவங்க விரோதம் கிடையாது. நீங்கள் நல்லா வரணும்னா எதிர்பார்க்குறாங்க. அப்போ பாருங்கள், இந்த பொறுமை பரீட்சை உண்டாகிறது. இதை பரீட்சை மாதிரி பார்க்கணும். வாழ்க்கையில் வர போராட்டங்களை, நாம் சந்திக்கிற சவால்களை பரீட்சை மேலே பார்த்து, இந்த பரீட்சையில் நான் நிச்சயமாக ஜெயிப்பேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், இதில் நான் பாஸ் ஆவேன். பாஸ் ஆனவொன்னே என்ன இது ப்ரொமோஷனு? ஹலோ, ப்ரொமோஷன் உண்டாகுது. ப்ரொமோஷன் உண்டாகிறது மட்டும் இல்லை, கான்ஃபிடன்ஸும் அதிகரிச்சிருது. பாருங்கள், 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி காலேஜுக்கு போனோன்னா என்னது ஒரு இது வந்துடுது. சின்ன பிள்ளைய பாருங்கள், எல்கேஜி முடிச்சுட்டு யூகேஜி போனோன்னே அப்படின்றான் அவன். யூகேஜி அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், பாஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம அப்படின்னு, இல்லையா? அதைத்தான் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது, ஒரு ஹோப்பை உண்டாக்குது. பரவாயில்ல, நம்ம எதையும் சமாளிக்கலாம், எல்லாத்திலும் எல்லா சூழ்நிலையும் எனக்கு நம்பிக்கை ஒன்று. இப்படி அன்றாட வாழ்க்கையில் இந்த நீதியை பெற்றது நிமித்தமாக நாம் ஜெயிப்போம் என்கிற ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் தினந்தோறும் நமக்கு உண்டாகிறது. அடுத்தது 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு என்ன பட்டிருக்கிறான்? ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தம்முடைய அன்பை நிறைவாக நமக்குள்ள ஊற்றுகிறார். அதனுடைய அர்த்தம் ஒருத்தர் சொல்றாரு எப்படின்னா, தேவன் நம்மை நேசிக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்குள்ள அதிகமாய் கொடுக்கப்படுகிறது. நிறைய பேருடைய பிரச்சனை இன்னைக்கு பயமெல்லாம் நீங்கிடும். இன்னைக்கு எது வந்தா, கர்த்தரனை நேசிக்கிறார் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள வந்துட்டா, அது அவர்கள் ஆழமாய் நம்ப ஆரம்பித்துட்டா, அவருடைய பயங்கள் சந்தேகங்கள்லாம் நீங்கி போயிடும், நிச்சயமற்ற தன்மையெல்லாம் போயிடும். கர்த்தரனை நேசிக்கிறார் என்கிற உணர்வு அது இன்னும் அதிகமாய் நமக்கு கொடுக்கிறது. எது? இந்த தேவனுடைய அன்பு அவர் ஊற்றுகிறார், பரிசுத்த ஆவியின் மூலமா அதை கர்த்தர் நமக்கு செய்கிறார். கடைசியா 17ஆம் வசனம். நீதி நிமித்தமாக நாம் ஆளுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக, எல்லாம் சொல்லுங்க, அதிக நிச்சயம். பாவத்தின் மூலமா மரணம் ஆண்டு கொண்டது, நிச்சயமா ஆண்டு கொண்டது. ஆனா அதை விட அதிக நிச்சயமாக நாம் ஆளுவோம். யார் ஆளுவோம்? நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றவர்கள். எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? நாம் ஆளுவது அதிக நிச்சயம். வசனம் சொல்றதை கவனிங்க. நீங்கள் ஆளுவீர்கள் என்பது அதிக நிச்சயம். அருமையானவர்களே, ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்னா, மறுபடியும் ஸ்கொயர் ஒன்னுக்கு வரணும். நம்ம எப்படி ஆளுகிறவர்களா மாறுறோம்? எப்படி இந்த நீதியின் முழு பலனையும் நாம் பெறுறோம்? பாருங்க, கார் இருக்குது, உங்களை எவ்வளோ தூரம் ஒன்றா கொண்டு போவோம். இந்த காலத்து காருங்க என்ன மாதிரி ஓடும்? ரிப்பேர் ஆறுது கிடையாது, அப்படி ஓடும். எங்கே வேணால் கொண்டு போவோம், 1000 மைல் கூட கொண்டு போவோம். நிற்குது காரு, ஆனால் நிற்கிறதுனால கொண்டு போகாது, நீங்கள் அதில் போய் உட்கார்றதுனாலையும் கொண்டு போகாது. அதுக்கு தான் சாவி கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போட்டு திருப்பினோடனே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஓட்டினா தான் உங்களை கொண்டு போகும். இந்த ஸ்டார்டிங் கீ கர்த்தர் இங்கே வச்சுட்டாரு. நிறைய பேர் ஸ்டார்ட்டே பண்ணல இன்னும் காரை. நீதிமானெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் வாயை திறந்து நான் நீதிமான்னு மட்டும் சொல்றதே கிடையாது. நான் நீதிமான், தேவனிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கிறது, அவருடைய கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன், அனுதினமும் எனக்கு ஜெயிப்பேன் என்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ள இருக்குது, மகிமையின் நம்பிக்கை இருக்குது, பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்னை அதிகமாய் நேசிக்கிறார், நான் ஆளுவேன் என்பது அதிக நிச்சயம். பாவம் மரணம் ஆண்டு கொண்டது போல அதை விட அதிகமாக நான் ஆளுவேன், அவைகளெல்லாம் மீறி நான் ஆளுவேன், நான் ஜெயிப்பேன் என்பது அதிக நிச்சயம் என்கிறத வாயை திறந்து சொல்றது இல்லை, அறிக்கை செய்ய வேணும். நான் ஆளுவேன், நான் ஆளுகிறவன் என்பதை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்ய செய்ய போகும், ரொம்ப தூரம் போகும். நான் சொல்லுகிறேன், வாயை திறந்து நீங்கள் நீதிமான் என்கிறதையும் உங்களால் என்ன முடியும் என்கிறதையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 6 காரியங்களை அறிக்கை செய்தால் நான் சொல்லுகிறேன், வெற்றியின் பாதையில் ரொம்ப தூரம் செல்லுவீர்கள்.